சென்னையில் நடிகர் ஆர்யாவுக்கு சொந்தமான உணவகத்தில் வருமான வரித்துறை சோதனை. கேரளாவை தலைமையிடமாக கொண்டு 5 உணவகங்களில் சோதனை நடப்பதாக தகவல். இஸ்ரேல் மீது முதல் முறையாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மூலம் ஈரான் தாக்குதல். 5 நிமிடங்களில் 1500 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் ஏவுகணையால் பலத்த சேதம். தெஹ்ரானுக்கு அருகில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல். 6வது நாளாக தொடரும் மோதலால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம். இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டின் முக்கிய அலுவலகம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல். ஈரானின் ராணுவ கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தகவல். இஸ்ரேலும் ஈரானும் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். G7 நாடுகளின் தலைவர்கள் கூட்டறிக்கை. இஸ்ரேலுடன் சேர்ந்து ஈரானை தாக்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தகவல். வெள்ளை மாளிகையில் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக அதிபர் டிரம்ப் ஆலோசனை. இஸ்ரேலுக்கு ஒருபோதும் கருணை காட்ட முடியாது, தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் உச்ச தலைவர் காமேனி எச்சரிக்கை. சென்னையில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் விதமாக குடிநீர் ஏடிஎம்கள். முதல் கட்டமாக 50 குடிநீர் ஏடிஎம்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். காதல் திருமண விவகாரத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு. புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தியிடம் 10 மணி நேரம் போலீசார் விசாரணை. சிறுவன் கடத்தல் வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமிடம் 20 மணி நேர விசாரணை நிறைவு. விசாரணைக்கு அழைத்தால் மீண்டும் வர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அனுப்பி வைப்பு. ஆட்கடத்தல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த கைது உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். சஸ்பெண்ட் ஏடிஜிபி ஜெயராம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு இன்று விசாரணை. சிறுவன் கடத்தல் வழக்கில் சஸ்பெண்ட் ஏடிஜிபி ஜெயராமை தொடர்ந்து மேலும் ஒரு காவலருக்கு தொடர்பு. யார் அந்த காவலர் என்ற விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல். சிறுவன் கடத்தல் வழக்கில் 2 கார்களிலிருந்து 7.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். கடத்தலுக்கு கூலியா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. சேலம் மாவட்டம் தாழையூர் அருகே தண்டவாளத்தை வைக்கப்பட்ட இரும்பு கம்பியில் மோதி ரயில் இன்ஜின் சேதம். ரயிலை கவிழ்க்க சதி திட்டமா என்ற கோணத்தில் ரயில்வே போலீசார் விசாரணை. மதுரை மேலூர் அருகே களை கட்டிய மீன்பிடி திருவிழா. பாரம்பரிய முறையில் மீன்களை பிடித்து பொதுமக்கள் உற்சாகம். கோவை ஆனைமலை அடுத்த ஆழியார் கவியருவியில் ஆர்ப்பரிக்கும் காட்டாற்று வெள்ளம். அருவியில் குளிக்க 4வது நாளாக தடை விதிப்பு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை மாதிரி வடிவமைப்பு ஒரு கற்பனை காட்சி.
2026 தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் என நினைத்து விட்டார்களா எனவும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் ஆவணங்களை இன்று தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சாதிவாரி கணக்கெடுப்பானது உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டுவதாக இருக்க வேண்டும். த.வே.க தலைவர் விஜய் அறிக்கை. வன்னியர்களுக்கும் பட்டியல் இனத்தவர்களுக்கும் துரோகம் செய்தது திமுக அரசுதான். திமுகவிற்கு ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயத்தினரும் பாடம் புகட்ட வேண்டும் என்றும் வேலூரில் அன்புமணி பேச்சு. கொரோனா பரவலால் ஞாயிறு அன்று முழு ஊரடங்கு அறிவிக்கப் போவதாக வெளியான தகவல் தவறான தகவல் என தமிழ்நாடு சுகாதாரத்துறை விளக்கம். சென்னை கிண்டியில் சிட்கோ நிலத்தை போலி ஆவணம் மூலம் அபகரித்ததாக வழக்கு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான வழக்கில் ஜூலை 24ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு. சென்னையில் இன்னும் 10 நாட்களில் பேட்டரி பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். தமிழ்நாட்டின் தேசிய மரமான பனைமரம் ஒரு சாதியின் மரமாக மாறியது ஏன்? கல் எப்படி போதையானது என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். பண்ருட்டி அருகே 80 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். கூட்டு பாலியல் வன்கொடுமை கிடையாது என்றும் ஒருவர் மட்டுமே குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் காவல்துறை விளக்கம். சிவகங்கை மாவட்டம் மலாக்கோட்டையில் சட்டவிரோத குவாரிக்கு 91 கோடி ரூபாய் அபராதம். உரிமம் காலாவதியான பிறகும் குவாரி இயங்கி வந்தது தெரிய வந்ததை அடுத்து சார் ஆட்சியர் அதிரடி நடவடிக்கை. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு இ-பாஸ் வழங்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு. வருகின்ற 21ஆம் தேதி காலை 10 மணி வரை வாகன பாஸ் கேட்டு விண்ணப்பிக்கலாம் எனவும் உத்தரவு. வடகலை தென்கலை இரண்டும் ஒரு பூ காம்பில் உள்ள இரு இதழ்கள். குருக்களின் பெயரில் மோதலில் ஈடுபடுவதை நிறுத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவுரை. குண்டூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சாந்திராம் உள்ளிட்ட 8 பேர் மீது முத்திரைத்தாள் மோசடி வழக்கு. 2012ஆம் ஆண்டு வாங்கிய முத்திரை தாள்களில் தேதி மற்றும் வருடத்தை மாற்றி பதிவு செய்தது உறுதியானதால் நடவடிக்கை. நெல்லையில் கிரிக்கெட் விளையாட்டில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம். 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. திருக்கோவிலூர் அருகே சாலை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஜல்லி கொட்டப்பட்டு 4 மாதங்களாகியும் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை. கல்வி ஆண்டின் பாதையில் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு இனி கல்வி ஆண்டு முடியும் வரை பணி நீட்டிப்பு கிடையாது. எந்த நாளில் ஓய்வு பெறுகிறார்களோ உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என பள்ளிக் கல்வித்துறை தகவல்.
தேனிலவில் கூலிப்படையை ஏவி தனது கண்முன்னே கணவரை சோனம் கொலை செய்தார். ரத்தத்தை பார்த்ததும் அங்கிருந்து சென்றதாக போலீசார் தகவல். கேரள மாநிலம் மலப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்புலன்ஸ் கவிழ்ந்து விபத்து. மழை காரணமாக நோயாளியுடன் அதிவேகமாக வந்த ஆம்புலன்ஸ் விபத்தில் சிக்கியது. கனடா சுற்றுப்பயணம் முடிந்து குரேஷியா புறப்பட்டார் பிரதமர் மோடி. கனடாவில் உலக தலைவர்களுடன் கலந்துரையாடிய வீடியோ வெளியீடு.